அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் இன் ஒன் வீடியோ அலாங் வித் டிப்ஸ் ட்ரிக்ஸ். அதுக்கப்புறமா எந்த அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்லேருந்து NCERTலையும் சரி இந்த சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். நான் சொல்லட்டுமா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்க சுத்தமாக உங்களுக்கு பயம் போயிடும். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் என்னோட நோட்ஸில். ஸோ நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முக்கியமாக இதை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் இட் கம்ப்ளீட்லி. ஏன்னா பிகாஸ் ஸ்டார்டிங் உங்களுக்கு இதோ மாதிரி இருந்தாலும் மிடில் அண்ட் எண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கீனா நல்லா கவனிங்க. பிகாஸ் நம்ம விடுற ஒவ்வொரு கொஷின் தான் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸாக எக்ஸாம்ஸாக வரும். ஸோ எல்லா டாப்பிக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் நம்ம வெயிட்டேஜ் பார்த்தோம்னா எவ்ரி இயர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். இஃப் பாசிபிள் உங்கள் லக் இருந்தால் 2 கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம். ஸோ இட் கேன் சேவ் யூ அரௌண்ட் 10 மார்க்ஸ் ஃபார் யூ. ஸோ தப்பு பண்ணோம்னா ஒரு மைனஸ் நெகட்டிவ் போக ஸோ நம்ம சேவ் 10 மார்க் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அட் அ மேக்ஸிமம் லெவலாக. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் பிகின். ஸோ அல்கலி மெட்டல்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஸோ நம்ம ப்ராட் கிளாசிஃபிகேஷன் அல்கலை மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஸோ அல்கலை மெட்டல்ஸ்ங்கிறது குரூப் 1 எலமெண்ட்ஸ். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம்ங்கிறது டவுன் த குரூப். ஓகே. ஸோ நான் கெமிஸ்ட்ரியில் 161 எடுத்தேன்னா அதுக்கான முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் அதுலேயும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் நான் நல்லா படிச்சிருந்தனால அதுவும் எனக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ரெண்டு முக்கியமாக இருக்கும். சோடியம், பொட்டாசியம் நம்ம உடம்புல எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி எந்த நியூரான் டிஸ்சார்ஜ் நடக்கணும்னாலும் நமக்கு சோடியம், பொட்டாசியம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால தான் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இட் ரெடிலி ஃபார்ம்ஸ் M+ அயன்ஸ். ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணிட்டு அதோட ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஓகே. ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுன் த குரூப் இட் டிக்ரீசஸ். ஸோ ஹைட்ரேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஓகே. நெக்ஸ்ட் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் எதுவும் இல்லை. சாஃப்ட் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் இட் ஹாஸ் வீக் மெட்டாலிக் பாண்டிங். ஸோ மெட்டாலிக் பாண்டிங் இது வீக்காக பண்ணுறதுனால அதுக்கு லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ளேம் கலர். இஃப் வி சி த ஃப்ளேம் கலர் நமக்கு சில சமயம் மேட்சிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ லித்தியம்க்கு கிரிம்சன் ரெட், சோடியம் எல்லோ, ஒரு வயலட்டுக்கு பொட்டாசியம், அதுக்கப்புறம் ரெட் வயலட்டா இருந்தால் ருபீடியம், ப்ளூ இருந்தால் சீசியம். இந்த 5ல் எது மேக்ஸிமம் கேட்கலாம்னா லித்தியம் கேட்கலாம், அதுக்கப்புறம் சீசியம் கேட்கலாம். ஸோ நடுவில் இருக்க 3 அதிகமாக கேட்டதில்லை. ஸோ லித்தியம், சீசியம் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கலர் பார்த்தோம்னா இட் இஸ் ஜென்ரலி ஒயிட் இன் கலர். நம்ம சோடியம்லாம் நீங்கள் கெரோசின் ஆயிலேருந்து வெளில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடும். காற்றுல படிச்சுனாவே பர்ஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இது கெப்டின் கெரோசின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் we are talking about the oxides. Oxides of this element பார்த்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக இட் கேன் ஃபார்ம் 3 ஆக்சைட்ஸ்: நார்மல், பெராக்சைடு அண்ட் சூப்பர் ஆக்சைடு. ஸோ சூப்பர் ஆக்சைடு பொட்டாசியம் மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ணும், பெராக்சைடு சோடியம் ஃபார்ம் பண்ணும், நார்மல் ஆக்சைடு மற்ற எல்லாமே ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனோமலஸ் இங்கே என்னன்னா லித்தியம் நைட்ரைடு வெறும் லித்தியம் தான் ஃபார்ம் ஆகும். நைட்ரைட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி பை லித்தியம் அண்ட் நாட் பை எனி அதர் மெட்டல். ஸோ இதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ Li3Nங்கிற கான்ஃபிகரேஷனில் நைட்ரைடு ஃபார்ம் ஆகும். ஓகே. கெப்டின் கெரோசின். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரைட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஆர் சோடியம் + ½ gives NaH which act as base. பேஸ்னா என்ன, ஆசிட்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹைட்ரஜன் லாஸ் ஆச்சுன்னா பேஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஒரு ஹைட்ரஜன் கெயின் ஆச்சுன்னா அது பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இருக்கு. நிறைய ஆசிட் பேஸ் இருக்கு. ஈக்குலிபிரியம்ல நீங்கள் படிப்பீங்க, நம்ம அதை கடைசியில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். LiCl is covalent due to its polarizing power and small size. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது எப்படி தெரியுமா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த சோடியம், பொட்டாசியம், லித்தியம்லாம் சேர்ந்து ஒரு ஹாலஜனோட ஆக்ட் ஆச்சுன்னா யூஸ்வலாக 90% அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரோ பாசிட்டிவ், இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரோ நெகட்டிவா. ஸோ 2 ஆப்போசிட்டான விஷயம் சேர்றப்ப அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். பட் ஆஸ் அன் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி LiCl மட்டும் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரான்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துடலாம். NaF, NaCl, பொட்டாசியம் குளோரைட், அதுக்கப்புறம் லித்தியம் குளோரைட் கொடுத்துடலாம். ஸோ இது 4ல் எது மோர் கோவலண்ட், மோஸ்ட் கோவலண்ட்னு கேட்பாங்க. ஸோ நாம அப்போ ஆன்சர் எழுத வேண்டியது லித்தியம் குளோரைட். ஸோ கீப் திஸ் இன் மெமரி. ஓகே. நெக்ஸ்ட் அயானிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஏன் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆக நியூக்ளியஸ்லேருந்து அவுட் சைட் எலக்ட்ரான், ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தூரம் போயிடும். அதனால ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக அயானிக் கேரக்டர் வந்துடும். ஸோ M+ ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய அயானிக் பாண்டிங் போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ரெடியூசிங் நேச்சர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நார்மல் ட்ரெண்ட் என்னன்னா ரெடியூசிங் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் என்னவா இருக்கும்,
லித்தியமாக இருக்கணும். அப்போ வீக்கஸ்ட் வந்து ஃப்ரான்சியமாக தான் இருக்கணும். பட் அண்ட் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி கம்ஸ் அகெயின் ஹியர். என்னன்னா சோடியம் தான் இருக்கிறதுல வீக்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோதான், அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்டலாக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் இன் லிக்விட் அமோனியா பார்த்தோம்னா டைல்யூட் சொல்யூஷன்ஸ் ஆர் டீப் ப்ளூ இன் கலர். லிக்விட் அமோனியா இந்த கொஸ்டின் வந்து பல தடவை கேட்டிருக்காங்க, அதனால நல்லா பாருங்க, நான் கம்ப்ளீட்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டைல்யூட் சொல்யூஷன்ஸ் ஆர் டீப் ப்ளூ இன் கலர் பிகாஸ் ஆஃப் அமோனியேட்டட் எலக்ட்ரான்ஸ். அமோனியேட்டட் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ வந்து அது அமோனியாவோட சேர்ந்து இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அது ப்ளூ கலர் எமிட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து லிக்விட் அமோனியா வந்து சொல்யூஷன்ஸில் இருக்கிறப்ப வந்து நமக்கு டீப் ப்ளூ கலர் கொடுக்குது. ஸோ paramagnetic in nature in one. ஓகே, நான் அடுத்து அது வரேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா NaNH2 acts as a strong base. ஸோ வந்து பிகாஸ் ஆஃப் த lone pair electrons present in it, NaNH2 acts as strong base. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா நம்ம பார்த்தோம்னா அந்த லிக்விட் அமோனியா பார்த்தோம்ல. ஸோ அந்த லிக்விட் அமோனியா 3 molar கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே இருந்ததுன்னா டயாமேக்னெட்டிக்காகவும், அதுக்கு கீழே இருந்தால் பேராமேக்னெட்டிக்காக ஆக்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இதை டெஸ்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. So above 3 molar it acts as diamagnetic, below 3 molar it acts as paramagnetic. Okay, so diamagnetic இருந்தால் நம்ம strongest reducing agent யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் எப்படி மாறும்னா ப்ளூ கலர்லேருந்து பிரான்ஸ் கலராக மாறிடும் as the reaction progresses. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து ப்ளூ கலர் வருது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ப்ரௌன் கலராக மாறிடும். ஓகே, பேராமேக்னெட்டிக்லேருந்து டயாமேக்னெட்டிக் போப்போ ப்ளூ டு ப்ரௌன் மாறிட்டே போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் you have to notice here is it reduces alkynes to its transforms. ஸோ அல்கைன்ஸுங்கிறது ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதா என்ன, அல்கைன்ஸுங்கிறது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ அந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்முக்கு மாற்றிடும். ஸோ ஏதாவது ஒரு அல்கைன் இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறப்ப டிரான்ஸ்ஃபார்முக்கு மாற்றிடும். சிஸ்ஃபார்ம் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எங்கேயோ எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் பார்த்தோம்னா Li2O H2O எல்லாம் வாட்டரோட சேர்ந்து என்னென்ன காம்பவுண்ட் வருதுன்னா லித்தியமோட சேர்ந்தா இந்த காம்பவுண்ட் எக்ஸ்ட்ரா வரல. சோடியம் பெராக்சைடோட சேர்ந்தா வந்து உங்களுக்கு பெராக்சைடு கிடைக்குது. உங்களுக்கு சூப்பர் ஆக்சைடு பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடோ சேர்ந்தா உங்களுக்கு ஒரு பெராக்சைடும் அப்புறம் ஒரு ஆக்சிஜனும் கிடைக்குது அலாங் வித் த கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் தட் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கார்பனேட்ஸ். ஸோ கார்பனேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா they are generally stable. ஓகே, நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், கண்ணை மூடிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. Down the group the stability of the compounds increases. Down the group the stability of the carbonates increases because the increase in size which causes increase in ionic character. Ionic character increase ஆகுனால ஈஸியாக ஒரு இப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், இல்லை ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ண முடியும். கார்பனேட்டோட வேகமாக பாண்ட் பண்ணும், நல்லா தெர்மலி ஸ்டேபிளாக நிற்கும். ஓகே, நான் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். Down the group the stability of the carbonates of the first group elements increases because of the increase in the ionic size and the ionic character. இது ரொம்ப முக்கியம். ஸோ அயானிக் கேரக்டர் மோராக இருந்தால் கார்பனேட் ஸ்டேபிளாக இருக்கும், கோவலான் கேரக்டர் மோராக இருந்தால் கார்பனேட் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டெபிலிட்டினா எங்கே சொல்ல வராங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ அயானிக் கேரக்டர் மோராக இருந்தால் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், அயானிக் கேரக்டர் லெஸ்ஸாக இருந்தால் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லித்தியம் கார்பனேட் வந்து அப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் அவங்க கேட்கலாம் அதெல்லாம் ஒரு அஞ்சு கார்பனேட் கொடுத்து லித்தியம் சோடியம் பொட்டாசியம் எல்லாமே கொடுத்துட்டு இதில் எது வந்து ரொம்ப மோர் அயானிக் கேரக்டர்னு கேட்காம மோர் ஸ்டேபிள் எது, மோர் தெர்மலி ஸ்டேபிள்னா மோர் லெஸ், இதில் இருக்கலே லெஸ் ஸ்டேபிள் எது, லெஸ் ஸ்டேபிள் எது அலாங் தீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் கொஷின்ஸ். நம்ம எதை அப்ளை பண்ணுறோம், எதை ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த ஏங்கிற ரீசன் தெரிஞ்சாவே நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் காரணம் தேடணும். ஸோ அந்த ரீசன் வை இட் ஹேப்பன்ஸ், வை திஸ் அனாமலஸ் இஸ் தேர். ஸோ வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீசன் தெரிஞ்சாவே அழகாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் ஐ ஃபாலோ. ஸோ எவ்ரிதிங் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பின்னாடி இருக்க ரீசனை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை பார்த்தீங்களா, நாங்கள் டவுன் த குரூப் நீங்கள் கார்பனேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடணும். ஸோ அப்படி தேடுறப்ப தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் கிடைக்கும். நமக்கு எப்பயுமே நமக்கு மறக்க மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போதைக்கு படிச்சுட்டு போயிடலாம். இப்போதைக்கு நீங்கள் வெறும் கார்பனேட் டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுனா அவ்வளோதான், இப்போ படிப்பீங்க. ஒரு 2 days கழிச்சு மறக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ படித்தாலும் மறக்காது. ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பார்த்தா போது எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு சூப்பராக ஞாபகம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நைட்ரேட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா நைட்ரேட்ஸும் அதே தான், கார்பனேட்ஸ் மாதிரி தான் நைட்ரேட்ஸும். ஸோ தெர்மலி ஸ்டேபிள்னா டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ், அதே தான் சேம். என்ன ஒரு வித்தியாசம்னா லித்தியம் நைட்ரேட் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் NO2. பட் நீங்கள் சோடியம் நைட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி O2. உங்களுக்கு வந்து சோடியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோடியம் நைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது. நெக்ஸ்ட்
லித்தியம் இஸ் டெலிக்விசன்ட் இன் நேச்சர். ஸோ லித்தியம் டெலிக்விசன்ட்னா ஈஸியாக வந்து வாட்டரோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ வாட்டர் வந்து அப்படியே ஆடட் ஆகும். இங்கே பாருங்க சைடில் இருக்கு பாருங்க LiCl.2H2. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் ஈஸிலி. திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி கால் டெலிக்விசன். என்சிடியில் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் we are moving ahead. ஸோ வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் போர்ட்ஸ்க்கு படிக்கிறதாலும் சரி எங்கேனாலும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து பாண்ட் லென்த் பற்றி மென்ஷன் பண்ணால் ஆல்மோஸ்ட் சேம் பாண்ட் லென்த் இருக்குது. ரெண்டுமே வேறு குரூப்னாலும் சேம் பாண்ட் லென்த் இருக்குது. வேறு பீரியட் வேறு குரூப் ஆனாலுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாண்ட் லென்த். நெக்ஸ்ட் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள் நைட்ரைட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா Li3 and Mg3n2 ரெண்டு ஒரே மாதிரியே ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Li2O MgO எல்லாமே நார்மல் ஆக்சைட், அதே மாதிரி நார்மல் நைட்ரைடு. நெக்ஸ்ட் வந்து போத் ஆர் டெலிக்விசன் நேச்சர். இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெக்னீஷியம் and லித்தியம். ஸோ போத் ஆர் இன் டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஃப்ரம் திஸ் டாபிக். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் படிக்கணும்னா இந்த டாபிக் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் படிக்கணும். விச் ஆர் த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் இன் த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ எடுத்துக்கிட்டோம்னா வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா படிங்க Na2CO3.10H2. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதுனா .10H2 மிஸ் பண்ணிட்டு வேறு Na2CO3 மட்டும் பார்த்துட்டு போவாங்க. பட் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஆல்சோ. ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா சால்வே ப்ராசஸ். பிரின்சிபல் இஸ் லோ சால்யூபிலிட்டி ஆஃப் த NaCO3 அண்ட் precipitate ஃபார்மேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த வாஷிங் சோடா த்ரூ சால்வே ப்ராசஸ்னா லோ சால்யூபிலிட்டி ஆஃப் NaCO3 அண்ட் precipitate ஃபார்மேஷன். இது ஃபார்ம் ஆகுனால இதே பொட்டாசியம் வந்து NCERTல ஒரு சூப்பரான இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் நிஜமா சொல்றேன், நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் ரிவைஸ் பண்ணல. நான் இன்னும் ஞாபகம் இருக்கு என்னன்னா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ல பொட்டாசியம் கார்பனேட் வந்து ஏன் ஃபார்ம் ஆகாது, ஏன் வந்து சால்வே ப்ராசஸ் மூலியமா நமக்கு பொட்டாசியம் கார்பனேட் ஜென்ரேட் பண்றது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஹைலி சால்யூபிள், precipitate ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து நமக்கு பொட்டாசியமால் நம்மளால சால்வே ப்ராசஸ் மூலியமா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோடியம் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியும். ஸோ சோடியம் கார்பனேட் இஸ் ப்ரிப்பேர்ட் த்ரூ சால்வே ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ solubility அண்ட் precipitate ஃபார்மேஷன். நான் ஏன் ரிப்பீட் பண்றேன்னா உங்க மனசுல இது ஆழமா படிக்கணும், அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ்ல இருக்க ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள். அமோனியாவோட கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சேர்ந்து அமோனியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இன்னும் நீங்கள் CO2 H2 ஆட் பண்ண அமோனியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகுது. NaCl நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்துடும். ஸோ வந்து NH4 வந்து ரீப்ளேஸ்டு பை Na. ஸோ வந்து NH4Cl தனியாக போயிடும். Na வந்து HCO3 ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க NH4Cl வந்து நமக்கு ரீசைக்கிள் பண்ணி வேற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் NCERTல கொடுத்துருப்பாங்க. ஸோ NaCO3 வந்து நம்ம திரும்ப டிஃப்யூஸ் பண்ணோம்னா ஹீட் பண்ணோம்னா we will get the sodium carbonate washing soda. ஸோ கீழே போட்டுருங்க பாருங்க, potassium carbonate can't be prepared because it is highly soluble and no precipitate forms. Yes. நெக்ஸ்ட் நம்ம போகிறோம் காஸ்டிக் சோடா. ஸோ தீஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் எப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் பிரைன் சொல்யூஷன். ஸோ பிரைன் சொல்யூஷன்னா ஆக்வாஸ் NaCl தான் நம்ம பிரைன் சொல்யூஷன் சொல்கிறோம். யூ ஹேவ் டு கீப் திஸ் இன் மெமரி. ஸோ வந்து எப்படின்னா கேஸ்னர் கர்ல்னர் செல்ஸ் அப்படிங்கிற செல்லில் போட்டு எலக்ட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, கேல்வானிக் செல் படிப்பீங்க. அதே மாதிரி தான் கேஸ்னர் கர்ல்னர் செல். அது ஒரு செல் வந்து நீங்கள் பிரைன் சொல்யூஷன் ஆக்வாஸ் NaCl போட்டிங்கன்னா you will get some segregated சோடியம் தனியாகவும் ஹைட்ராக்சி தனியாக சேர்ந்து நமக்கு சோடியம் ஹைட்ராக்சி நமக்கு கிடைச்சிடும். எப்படியோ ஓகே, கேத்தோட்ல என்ன இருக்கு ஆனோட்ல என்ன இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ சோடியம் அமல்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூ ஆர் மூவிங் அஹெட். பேக்கிங் சோடா ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வே ப்ராசஸில் எப்படி சோடியம் பைகார்பனேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது அதே தான் இங்கேயும். ஸோ இது அப்படியே அங்கே ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஸோ அந்த ரியாக்ஷன் இந்த சால்வே ப்ராசஸில் நீங்கள் சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆச்சுல CO2 H2O சோடியம் கார்பனேட் அப்படியே ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். எஸ். நெக்ஸ்ட் ஸோ ஃபேவரபிள் அட் லோ டெம்பரேச்சர். அதனால தான் வந்து கேக் யூஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு சோடியம் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேக்லாம் நமக்கு ஃப்ரிட்ஜில் மாதிரி சம்திங் வைப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது சில்லுன்னு இருக்கிறதுக்கெல்லாம். ஸோ அந்த NaCO3 வந்து அங்கே ஸ்டேபிளாக இருக்கும் சில்லில். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எஸ், வி ஃபினிஷ் அல்கலி மெட்டல்ஸ். குரூப் 1 எலமெண்ட்ஸில் நமக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் ஃபுல்லாக கேட்பாங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ். வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன் குரூப் 1 எலமெண்ட்ஸ் பொறுத்த முடிக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமமாக கேட்பாங்க. நவ் வி ஆர் மூவிங் அஹெட் டு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்டியம், பேரியம், ரேடியம். ஸோ தீஸ் ஆர் கால் த குரூப் 2 எலமெண்ட்ஸ். பட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் பெரிலியமை ஜாயின் பண்ணிக்கல. அது ஏன் அப்படிங்க நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரேட்டட். நமக்கு அங்கே என்ன பார்த்தோம்? அது வந்து ஹைட்ரேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் பார்த்தோமா. ஸோ நம்ம எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன்,
நம்ம ஒரு குரூப் படிக்கிறோம்னா அது அடுத்த குரூப்போட கம்பேர் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஈஸியாக நிறைய விஷயத்தை ரீகால் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயத்த மைண்டில் ரீடைன் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வைல் யூ லேர்ன் எனி திங் இன் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் எது படித்தாலும் கம்பேரிசன், ஃபர்ஸ்ட் குரூப்புக்கும் செகண்ட் குரூப்புக்கும் கம்பேர் பண்ணி படிக்க கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரேட்டட், நமக்கு ஈஸியாக ஹைட்ரேட் ஆகிடும் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். அது ஏன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஃப்ளேம் கலர் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கால்சியம் பிரிக் ரெட், ஸ்ட்ராண்டியம் கிரிம்சன் ரெட், பேரியம் வந்து ஆப்பிள் கிரீன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் லெபரட்டரியில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்காக பேரியம் எடுத்து பண்ணுறப்ப அழகாக அந்த சூப்பராக இருக்கும் ஆப்பிள் கிரீன் கலர் வந்து செம்மையாக காட்டும். அந்த டெஸ்ட் நேம் மறந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பேரியம் டெஸ்ட்டில் வந்து அழகாக அந்த ஆப்பிள் கிரீன் சூப்பராக தெரியும், அந்த இதில் தெரியும், அந்த ஃப்ளேம் மாதிரி வரும். ஸோ அதில் செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஷீட் மாதிரி வச்சோம், டிஷ்யூ ஷீட்டில் வந்து அதில் ஃப்ரேம் ஆப்பிள் கிரீன் கலரில் ஃப்ரேம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பெரிலியம் அண்ட் மெக்னீஷியம் ஆர் கைனட்டிக்கலி இனர்ட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட் ஃபிலிம். ஆக்சைட் ஃபிலிம் வந்து அதில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆக்சைட் ஃபிலிம் ஃபார்ம் ஆனதுனால யூஸ்வலாக வந்து பெரிலியமும் மெக்னீஷியம் வந்து கைனட்டிக்கலி இனர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டோன்ட் கிவ் கலர்ட் ஃப்ளேம். ஸோ கைனட்டிக்கலி ஃபிலிம் ஏன்னா கைனட்டிக்கலி இனர்ட்னா they are covered by oxide film. உடனே வந்து பெரிலியம் ஆக்சிஜனோட சேர்ந்துன்னா பெரிலியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும், MgO சேர்ந்துடும். ஸோ அந்த MgO பெரிலியம் O ஃபார்ம் ஆகிறப்ப அது வந்து ரொம்ப இனர்ட், அது வந்து அது ஃபர்தராக ரியாக்ட் பண்ண விடாது. உள்ளே இருக்கிற இதை வந்து அடுத்து அந்த மெட்டல்குள்ளே இருக்க மற்ற காம்பவுண்ட்ஸை ரியாக்ட் பண்ண விடாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும். அதனால தான் வந்து நீங்கள் எரிச்சாலும் உங்களுக்கு கலர் காட்டாது. ஓகே, ஒன்லி ஆன் பர்னிங் பெரிலியம் ஃபார்ம்ஸ் BeO அண்ட் Be3N2. ஓகே, இது ரெண்டும் முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ல ஹைட்ரேட் போகலாம். ஸோ ஹைட்ரேட்ல வந்து BeH2. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம் செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். BeH2 cannot be prepared directly. BeCl2 நம்ம LiAlH4 போட்டோம்னா BeH2 நம்ம கிடைக்கும். சொல்யூஷன் இன் லிக்விட் அமோனியா, நம்ம அங்கே என்ன பார்த்தோம், சொல்யூஷன் இன் லிக்விட் அமோனியா பார்த்தோமா, இதோட சொல்யூஷன் எடுத்து லிக்விட் அமோனியா போட்டப்ப அதே மாதிரி அங்கே என்ன நம்ம கிடைச்சது, ப்ளூ கலர். ஸோ வந்து இங்கே டீப் ப்ளூ பிளாக் சொல்யூஷன் நம்ம கிடைக்கிது. ஓகே, ஸோ அது வாட் இஸ் த காஸ், அமோனியேட்டட் எலக்ட்ரான்ஸ். எஸ், யூ ஆர் கரெக்ட். ஸோ அமோனியேட்டட் எலக்ட்ரான்ஸ் நம்ம அங்கே கிடைச்சது. ஸோ இங்கே வந்து என்னன்னு பாருங்க, BeO and BOH2 ஆர் ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். ஆம்ஃபோடெரிக்னா என்ன, ரிவைஸ் இட் யுவர் செல்ஃப். ஆம்ஃபோடெரிக்னா இட் கேன் ரியாக்ட் எய்தர் வித் ஆசிட் அண்ட் வித் பேஸ். ரெண்டு கூட ரியாக்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்களேன், BOH2 வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு பெரிலேட் கிடைக்குது. KOH ரியாக்ட் பண்ணாமல் BOH4 2- வருது, நெக்ஸ்ட் BOH4 Cl2. ஸோ இது எல்லாமே கிடைக்குது, ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்ப சரி, பேஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப சரி. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் BeCl2. எஸ், வி கேம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ரிப்பீட்டடாக ஒரு 3-4 டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் BeCl2லேருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், கண்டிப்பாக இதை படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ வேப்பர் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது, இதில் ஒரு பாண்ட் உங்களுக்கு தெரியுமா, 2 pairs சம்திங், அது 2 electrons 3 pairs சம்திங் ஒரு இது இருக்குது, அது யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். ஸோ வந்து அதுலேருந்து தான் ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க. ஸோ ஓகே, 3E 2E அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன் கடைசியில் பின்னாடி வருது, அதை நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கார்பனேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு த கார்பனேட்ஸ் ஆர் ஃபார்ம்ட், அதாவது ஹவு த கார்பனேட்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா MCO3 வந்து MOவும் CO2 லிபரேட் ஆகுது. ஸோ இந்த CO2 எப்படி லிபரேட், இதில் எப்படி கொஷின் கேட்கலாம்னா தே வில் கிவ் சம் சினர்ஜி. ஸோ வந்து ஒரு கார்பனேட், ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா சம்திங் ஒரு நைட்ரைட் இல்லைனா ஒரு கார்பனேட் ஆஃப் த செகண்ட் குரூப் elements are diffused or oxidized. What will you which test do you use to recognize that is carbonate or not அப்படின்னா, ஸோ வந்து எந்த டெஸ்ட் நீங்கள் வந்து வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க CO2 எமிட் ஆகுதா இல்லை, CO2 எமிட் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஸோ இன்டெரக்டாக நிறையா பிங்கிள் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கார்பனேட்டுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்க. எஸ், அந்த டெஸ்ட் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெஸ்ட் நேம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கார்பனேட்டோட ஸ்டெபிலிட்டிக்கு போயிடுவாங்க. எஸ், அதே தான் நமக்கு என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஏதோ அதே தான் இங்கேயும், கார்பனேட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் டியூ டு இன்க்ரீஸ் இன் அயானிக் கேரக்டர். எஸ், ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நைட்ரேட் போதோம்னா அதே தான், நைட்ரேட் மாதிரி தான் கார்பனேட்டும். ஸோ சிமிலர் போத் டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். ஸோ வந்து NO2 ஃபார்ம் ஆகும், அதோட காம்பவுண்ட்ஸில் டிஃப்யூஸ் ஆச்சுன்னா. எஸ், ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா solubility increases down the group. ஓகே, ரிமெம்பர் ட்ரிக். ஸோ வந்து ஒரு ட்ரிக் என்னன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சைஸ் ஆஃப் த அயான், கேட்டயான் அண்ட் ஆனியான். ஸோ வந்து இன்னும் சொல்கிறேன் பாருங்க, கேட்டயானோட சைஸும் ஆனியானோட சைஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் வந்து மெக்னீஷியம் இருக்குன்னா ரொம்ப சின்னதா, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயான். ஸோ வந்து அயோடின், ஸோ அயோடின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், MgI, அது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா கேட்டயானோட சைஸ்க்கும் ஆனியானோட சைஸ்க்கும். ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும், நிறைய ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள், த ஹைட்ராக்சைடு ஆஃப் தட் டைப் இஸ் மோர் ஸ்டேபிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் நீங்கள்,
ஸோ வந்து பேரியம் எடுத்துக்கலாம், பேரியம் அதுக்கப்புறம் குளோரைட். ஸோ பேரியம்ங்கிறது ரொம்ப பெருசு, குளோரைடுங்கிறது ரொம்ப சின்னது. ஸோ வந்து த அயானிக் சைஸ் டிஃப்ரென்சஸ் வெரி வெரி மோர்னா நமக்கு ஹைட்ராக்சைடோட சொலிபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அயானிக் கேரக்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ அயானிக் கேரக்டர் ஈஸியாக இருந்தால் ஹைட்ரஜனோட ஹைட்ரஜன் பாண்டிங் போட முடியும், வாட்டரில் இருக்க ஹைட்ரஜனோட பாண்டிங் ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பாண்டிங் போட முடியும். ஸோ ஈஸியாக சொலிபிளாக இதுதான் இதுக்கு மேலே இருக்க மெக்கானிசம். ஓகே, பட் த லாட்டிஸ் என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனேட் அண்ட் சல்ஃபைட் பார்த்தோம்னா solubility decreases down the group. why அப்படிங்க யோசிங்க. பிகாஸ் சரி நீங்களே யோசிங்க. பிகாஸ் வந்து சல்ஃபேட்டோடும் கார்பனேட்டோட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் போட்டிருக்கும், வாட்டரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல பாண்டிங் இருக்கும். அதனால வந்து டவுன் த குரூப் போக போக உங்களுக்கு வந்து solubility decreases down the group. அதே சமயம் பல்க் வந்து அந்த ஆட்டம்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே பல்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஈஸியாக பாண்டிங் போட முடியாது. ஓகே, டயகனல் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். நம்ம என்ன பார்த்தோம், லித்தியம்க்கு மெக்னீஷியம்க்கு பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கே பெரிலியம்க்கு அலுமினியம்க்கு பார்க்கணும். ஸோ சார்ஜ் டு த ரேடியஸ் ரேஷியோ இஸ் சேம் டு போத். நெக்ஸ்ட் வந்து பெரிலியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. போத் ஆக்ஸ் as லூயிஸ் ஆசிட், போத் ஆக்ஸ் as catalyst in Friedel-Crafts reaction. யார் யாருக்கெல்லாம் Friedel-Crafts reaction தெரியுமோ அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க, என்ன ரியேஜென்ட் என்ன ப்ராடக்ட் அப்புறம் என்ன இது போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் we are moving ahead to the most important topic in the second group elements, that is important compounds formed from it. okay, என்னன்னா calcium oxide, it's called quick lime னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா calcium carbonate ஆக்சிடைஸ் பண்றப்ப we get calcium oxide plus carbon dioxide. okay, white amorphous solid. ஸோ வந்து calcium oxide வந்து வாட்டர் ரியாக்ட் பண்ணால் calcium hydroxide ஃபார்ம் ஆகிடும், slacked lime. ஸோ நமக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வீட்டிலலாம் இந்த மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவாங்க, கால்சியம் கார்பனேட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுண்ணாம்பு கலந்து அடிக்கிறப்ப நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம அடிக்கிறது கால்சியம் கார்பனேட் தான் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம். ஆஃப்டர் ஓவர் த டைம் வந்து நமக்கு கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகி CO2 வந்து வெளில வந்துடும் அங்கேருந்து. ஸோ கால்சியம் ஆக்சைடு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ CO2 வந்து வெளியில் வரதான் நமக்கு வந்து நல்லா ஒரு கிரிப்பாக நமக்கு நல்ல கலர் வரும், நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் அடிக்கிறப்ப கால்சியம் கார்பனேட் தான் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம கால்சியம் ஆக்சைடு மட்டும் தான் நம்ம செவத்தில் இருக்கும். This breaks lumps of lime. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. பேசிக் ஆக்சைடு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்ட் ஸ்லாக்கட் லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. சஸ்பென்ஷனாக இருக்கலாம், ஆக்வஸ் சொல்யூஷனாக இருக்கலாம். லைம் வாட்டர் ஆக்வா சொல்யூஷனாக தான் லைம் வாட்டர்னு சொல்கிறாங்க, சஸ்பென்ஷனாக இருந்தால் மில்க் ஆஃப் மெக்னீஷியம் சொல்கிறாங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா? எஸ், ஆண்ட் கடிச்சாலும் நமக்கு ஏதோ ஒரு எறும்பு கடிச்சாலும் சரி, ஒரு அசிடிக்காக நமக்கு ஏதோ விஷயம் நடந்தாலும் சரி, மில்க் ஆஃப் மெக்னீஷியாங்க ஒரு பேஸ். ஸோ அதை ஆட் பண்ணுறது மூலியமா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் நமக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியா யூஸ் ஆகுது. எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் கால்சியம் கார்பனேட் விச் இஸ் மில்கி அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரோட சேர்றப்ப இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் பைகார்பனேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு Cl2 சேர்ந்தா கால்சியம் குளோரைட் பிளஸ் CaOCl2 ப்ளீச்சிங் ஏஜென்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு கிளாஸ் 11ல் ஒரு எக்ஸாம் நடந்தது. அப்போ வந்து நான் CaOCl2க்கான ஃபார்முலா டக்குன்னு ஒரு மறந்துருச்சு. அதனால் வந்து நான் இன்னைக்கு உட்காந்து நல்லா படித்தேன். ஸோ அதனால் CaOCl2 நான் இப்போ ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறப்ப உங்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். CaOCl2 இஸ் கால் த ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ளே. ப்ளீச்சிங் ஏஜென்ட் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளே இருக்குன்னா, இப்போ நான் ட்ரிக் என்னன்னா, அதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்து பாருங்களேன். ஸோ வந்து 0ன்னு வரும். ஒரு நெட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். அதிர்ச்சிகரமாக இருக்கா? ஆக்சுவலாக வந்து குளோரின் வந்து எந்த ஒரு மெட்டலுமே ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. அதில் என்னன்னா ரெண்டு குளோரின் இருக்குல்ல, அதில் ஒரு குளோரின் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ இன்னொரு குளோரின் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து என்னது, CSO4.2H2O ஜிப்சம் சால்ட் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்னன்னு தெரியும்ல, கட்டு போடுற. எஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கட்டு போடுற கடையில் வந்து நமக்கு எல்லாம் போடுறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் நமக்கு போடுறாங்க. எஸ், நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா சிமெண்ட். லாஸ்ட் டாபிக் வந்து சிமெண்ட். ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு ஜிப்சம் ஸ்லோஸ் ஹார்டனிங், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து சிமெண்ட் நம்ம போடுறப்ப ஜிப்சம் சால்ட் எது கலக்கிறோம்னா அது ஹார்டனிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஸோ கொஞ்ச நேரம் சீக்கிரமாக கெட்டி ஆகாமல் தடுக்கும். அதனால தான் நம்ம ஜிப்சம் சால்ட் வந்து சிமெண்ட் நம்ம கலக்கிறப்ப நமக்கு போடுறாங்க. ஓகே, ஸோ சிமெண்ட் வாட்டர் கடைசியாக ஹார்டனிங் டியூ டு ஹைட்ரேஷன். லாஸ்ட் நமக்கு சிமெண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பூசினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு வாட்டர்லாம் நமக்கு ஃபுல்லாக வேப்பரைஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதோட உங்கள் வாழ்க்கையில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் யுனைட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ஒரு ஸ்டடீஸ்க்காக வெறும் சும்மா படிக்காமல் யூ ஹாவ் டு நோ சம்திங் இன் யோர் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக ஒரு ஓவியோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிக்க வேண்டியது. இது வந்து கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ். எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரிப்பீட் எந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்.
ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். ரியலி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நீட் 2021 பேட்ச் எல்லாருமே இதை பார்க்கலாம். நீட் 2020க்கு கண்டிப்பா இது கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஹெல்ப் திஸ். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பாய் ஃப்ரம் சுதர்ஷன்.